கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اصرف عنا عذاب جهنم ان عذابها كان غراما صدق الله العلي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா என்று சொல்லக்கூடிய துஆக்கள் எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக சொல்லித் தருகின்றார். அந்த வரிசையில் 32வது துஆவை நாம் பார்க்கின்றோம். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், எங்கள் இறைவா நரக வேதனையை எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக. இன்ன அதாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை என்றுமே நீங்காததாகும் என்கின்ற ஒரு துஆவை சூரத்துல் புர்கான்ல 65வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதாபு ஜஹன்னம், அதாபை தரக்கூடிய அந்த நரகம்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இதிலிருந்து பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வினுடைய விருப்பிற்குரியவர்களுடைய தங்கக்கூடிய இடம்தான் அந்த நரகம். அதை விட்டு அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடணும். யாரெல்லாம் அல்லாஹ் கோபப்பட்டானோ, யாரெல்லாம் அல்லாஹ் வெறுத்தானோ, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கும் கோபத்திற்கும் ஆளானவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இடம் தான் நரகமாகும். யாரை அல்லாஹ் கருணை செஞ்சிட்டானோ, யாருக்கு அல்லாஹ் அருள் வழங்கிட்டானோ, யாருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கிட்டானோ, யாரை அல்லாஹ் விரும்பிட்டானோ அவர்கள் இந்த இடத்தை விட்டு பாதுகாக்கப்படுவாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த அதாபு ஜஹன்னத்தை விட்டு நாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். எங்கள் இறைவா நரக வேதனையை எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக, அதனுடைய வேதனை நீங்காததாகும் என்கின்ற இந்த துஆவை அல்லாஹ்விடத்துல நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் 2 ஜனாசாக்கள் கொண்டு செல்லப்பட்டது. 2 ஜனாசாக்கள் கொண்டு செல்லப்பட்டது. அதுல முதலாவது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படும் பொழுது அந்த ஜனாசாவை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் அவரை பற்றி மிகவும் நல்ல விதமாக புகழ்ந்து பேசினார்கள். முதல்ல ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு. அந்த ஜனாசா போகும் பொழுது அந்த ஜனாசாவில் அந்த இறந்து போனவரை பற்றி அந்த மக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசி கொண்டிருப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு வஜபத், உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னார். அடுத்து ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அவரை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத், உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னாங்க. அப்ப சஹாபா பெருமக்கள் இதுக்கு விளக்கம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 2 ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. 2 ஜனாசா கொண்டு செல்லப்படும் பொழுதும் நீங்கள் வஜபத், உறுதியாகிவிட்டது என்பதாக சொன்னீங்கல்ல, அது என்ன என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அவரை பற்றி எல்லா மக்களும் புகழ்ந்து பேசியதை நான் பார்த்தேன். புகழ்ந்து பேசுறதா என்ன, ஒரு பெரிய பணக்காரரு, இவர் பெரிய கோடீஸ்வரரு, இவர் என்ன செய்வார், நிறைய அள்ளி தான தர்மங்கள் கொடை மன்னலா இருந்தாரு, அப்படிலாம் பேசல. அங்க என்ன பேசப்பட்டது அப்படின்னு சொன்னா, இவர் வாழும் காலங்களில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பவராக இருந்தார். இவர் வாழும் காலங்களில் நல்ல செயல்களை செய்யக்கூடியவராக இருந்தார். இவர் வாழும் காலங்களில் அந்த நல்ல செயல்கள் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்தார், அதற்காக வேண்டி உழைத்தார். பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்கியிருந்தாரு. தானம் தர்மங்கள், அதாவது ஜக்காத்துகள் வழங்கினாரு. தொழுகையை விடாமல் தொழுது வந்த ஒரு தொழுகையாளியாக இருந்தார் என்பதாக என்ற பேச்சுக்களை அவரை பற்றி பேசப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய ஷஹாதத் சாட்சி என்பதாக சொன்னாங்க. எனவே அவருக்கு வஜபத் சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அநியமிக்க சகோதரர்களே, மரணத்திற்கு பின்னாடி நம்மை நல்லவர்கள் பேச வேண்டும். நம்மளை பற்றி 4 பேர் பேசணும் என்பதாகத்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ இறந்து போனாலும் உன்னை பற்றி 4 பேர் பேசணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் சொல்லுவாங்க. 4 பேர் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நல்லவர்கள் பேச வேண்டும், முஃமின்கள் முத்தகீன்கள் பேச வேண்டும். அப்படி பேசணும்னா நம்முடைய செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகளாக இருக்கணும். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவராக, நல்ல செயல்கள் செய்வதன் மூலமாக வாழ்ந்து மரணிச்சா முஃமின்கள் முத்தகீன்களை என்ன செய்வான்? அவர்களுடைய பிரியத்திற்கு அல்லாஹ் ஆளாக்கி வைப்பான். நாளைக்கு ஒருவருடைய மரணத்திற்கு பின்னாடி அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரை பற்றி மக்கள் நல்ல விதமாக பேசணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது பெரும் கைசேதத்திற்குரியதாக மாறிடும். 2வது ஒரு ஜனாதா கொண்டு போனது, அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவர் மாறு செஞ்சாரு. இவர் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுத்தார். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கும் மாறு செய்தார், நிராகரித்தார், அதை முனைப்போடு செயல்படுத்தினார். எனவே இவருக்கு உறுதியாகிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக புகாரில 1367வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. 2 விஷயம்தான், நல்ல செயல்கள் செய்து மரணித்தால் அல்லது அவரை பற்றி அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவரை பற்றி நல்லவர்கள் நல்ல விதமாக பேசினால் அவர் சொர்க்கத்திற்குரியவர். ஒருத்தர் மௌத்தானதுக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குறைகளை பற்றி பேசக்கூடாது. ஒருவர் இறந்து போனதுக்கு பின்னாடி அவருடைய குறைகளை பற்றியே மக்கள் அதிகமாக பேசினாங்க அப்படின்னு சொன்னால் வஜபத் அவருக்கும் உறுதியாகிவிட்டது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து காட்டினார்கள். 2வது ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மன் மாத்த மரீலன் மாத்த ஷஹீதன். நோயாளியாக இருந்து நோயாளியான நிலையிலேயே ஒருத்தர் மரணித்தார்னா அவர் உயிர் தியாகியாகவே மரணிக்கிறார். ஃபித்னத்துல் கப்ரி, மன்னரையினுடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுறாரு. வகுதிய வரீக அலைஹி பிரிசுபிஹி மினல் ஜன்னத்தி, காலை மாலை சொர்க்கத்திலிருந்து அவர் சொர்க்கத்தினுடைய உணவு வழங்கப்படுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வைஹிகிலே இடம்பெறும். அநியமிக்க சகோதரர்களே, ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த நோயினுடைய வழியில் அவர் இருக்கக்கூடிய காலமெல்லாம் என்ன செய்வான்? அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை வழங்கிக்கிட்டே இருப்பான். அதனால தான் யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டாருன்னு சொன்னால் 3 நாளைக்குள்ளே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரிச்சுக்குவாங்க. அதனால தான் நோயாளியை நலம் விசாரிப்பதை இஸ்லாம் இபாதத்தாகவே சொல்லுது. இன்னும் அல்லாஹ் கேட்பானா, ஒரு நோயாளியை நம்ம நலம் விசாரிக்க போகலை அப்படின்னு சொன்னால் அது கேள்வி கணக்கு உண்டு. நீ ஏன் இந்த நோயாளியை போய் நலம் விசாரிக்கணும்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். நான் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன், என்னை நீ ஏன் பார்க்கணும்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த அடியான் யா அல்லாஹ் நீ எப்படி பாதிக்கப்பட்டிருப்ப அப்படிங்கும் பொழுது உன் பக்கத்து வீட்டுக்காரர் உன்னுடைய உறவினரோ உனக்கு தெரிஞ்சவரோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ ஏன் பார்க்கலங்கிறத அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்பான் என்பதாக நாம் ஹதீஸில் பார்க்கணும். அப்போ ஒரு நோயாளியுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், மன் மாத்த மரீலன், நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மாத்த ஷஹீதன், அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குகிறான். அவர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த வேதனைகள் ஒவ்வொன்றுக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு அல்லாஹ் நன்மையை வழங்குகிறார். எனவே நீங்கள் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் அவங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்க. நோயாளிகளை நீங்கள் நலம் விசாரிக்க சென்றால் அந்த நோயாளிகளுக்கு நலம் நாடுங்கள், அந்த நோயாளிக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள், அந்த நோயாளிக்கு நீங்கள் நன்மையான விஷயங்களை எடுத்து வையுங்கள், அந்த நோயாளிக்கு நீங்கள் மன தைரியத்தை கொடுங்க, அவருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க. அல்லாஹ் உங்களை அது போன்ற சிரமங்களிலிருந்து பாதுகாப்பான். அப்போ இந்த 2 நபர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வினுடைய அந்த நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுறாங்க. இந்த துஆவில் அல்லாஹ் சொல்லித்தர மாதிரி, ரப்பனா ஸரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், எங்கள் இறைவா நரக வேதனையை விட்டு எங்களை திருப்பி விடுவாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா, அதனுடைய
வேதனை நீங்காத வேதனையாகும். அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறானா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல காரியங்களை செய்து அவர் மரணிச்சதுக்கு பின்னாடி அவரை பற்றி மக்கள் நல்ல விதமாக பேசப்பட்டால் அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறான். ரெண்டாவது, நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவரையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நரகத்தை விட்டு பாதுகாக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் அந்த நரகத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்திலே நுழையக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாய்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்